எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம அழகழகான தாலிக்கொடி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். தாலிக்கொடியிலேயே இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி முகப்பு வச்சு தான் போடுறீங்க. அதுலேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஷேடிங்கில் வரக்கூடிய தாலி முகப்பு வந்துருச்சு. நம்மளாம் ஸ்டோன்ஸ் வச்சது மட்டும்தான் பார்த்துருப்போம். பட் நம்ம லலிதா ஜுவல்லரியில் டெம்பிள் ஒர்க்கில் இருக்க மாதிரி அழகழகான விஷயங்கள் எல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் ஸ்டோன்ஸ் வச்சதும் இன்றைக்கி காட்ட போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி காப்பர் ஷேடு டெம்பிள் கலெக்ஷன்ஸ் அந்த தாலி முகப்பும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் அம்மு ஜுவல்லரி வ்ளாக்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் பார்க்குற இந்த செயின் வந்து 47 கிராம்ஸ் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரூர் கொடி சொல்லுவாங்க இல்லையா, நல்லா அழகாக வளவலன்னு இருக்கும். ஸோ கழுத்தில் வந்து கருப்பு படியுதுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செயின் போட்டிங்கன்னா கருப்பு படியாது. 3 கலர் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒயிட் கலர் 2 பால்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். நடுவில் வந்து ஸ்ப்ரிங் மாடலில் 3 கலர் பேட்டர்ன்ஸில் ரொம்பவே கரூர் கொடியில் பார்வையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கிராம் வந்து உங்களுக்கு 30 கிராம்ஸ் வருது. மோஸ்ட்லி நான் இன்றைக்கி காட்டக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்குள்ளேயே தான் வரும். நிறைய பேர் கேட்குறீங்க தாலி கொடி 2 பவுண்டில் போடலாமான்னா, நீங்கள் தாலி மட்டும்தான் போட போகிறீங்க, ஒரு 1/4 பவுனோ ஒரு 1/2 பவுனுக்குள்ளே உங்கள் தாலி மட்டும்தான் நீங்கள் கோர்க்க போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் 2 பவுண்ட் செயினே ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லைங்க நாங்கள் நிறைய மணிலாம் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறவங்க மினிமம் வந்து ஒரு 3 பவுனில் இருந்தாவது நீங்கள் தாலி கொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அருந்துருமோ அப்படின்ற பயமே இருக்கவே இருக்காது. நம்ம லலிதா ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 சவரனில் இருந்தே வந்து உங்களுக்கு தாலி கொடி வரும். 2 பவுண்டில் இருந்து கூட அந்த முகப்பு செயின் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்துடும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து தாலி கொடிக்கு மட்டும் கிடையாது, செகண்ட் செயினுக்குமே வந்து முகப்பில் வச்ச மாதிரி ஒரு சின்ன டாலர் அட்டாச் பண்ணி போடுறாங்க. அது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டோன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஆன்டிக் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே கரூர் கொடி டைப்பில் வருது. கரூர் கொடி பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கோயிங் பர்சனாக இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் பர்சனாக இருக்கீங்க. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸஸுக்குமே எனக்கு வந்து ஆப்டாக இருக்கணும், வெஸ்டர்ன் மாடர்ன் அதே மாதிரி சாரீக்கும் ஆப்டாக இருக்கக்கூடியது கரூர் கொடி டைப்பு தான். ஸோ இந்த கரூர் கொடி ரொம்ப மெல்லிஸாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கரூர் கொடியிலே வந்து வி செயின் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வி செயின் பேட்டர்னில் வந்து செயின்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லலிதா ஜுவல்லரியில் தாலி கொடியோடைய வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4% ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுடைய செயினை பொறுத்தும் அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸை பொறுத்தும் உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாகவும் அதிகமாகவும் ஆகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கரூர் கொடி டைப் எல்லாமே வந்து உங்களுக்கு 7 to 8, சில மாடல்ஸ் மட்டும் ஒரு 1 or 2 மாடல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு 10% அந்த மாதிரி வரும். மீதி எல்லாமே உங்களுக்கு 7, 8, 6.5 அந்த ரேஞ்சஸில் வரும். இல்லை முறுக்கு செயின் எடுக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 4% வேஸ்டேஜ்லேருந்தே நம்ம லலிதா ஜுவல்லரியில் அவைலபிளில் இருக்குது. கோல்டு சேவிங் ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு லலிதா ஜுவல்லரியில் 2 சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ முதல் ஆப்ஷன் சேவிங்ஸுக்கு என்னென்னா 11 மந்த்ஸ் ஸ்கீம் தான். இது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ மந்த்லி மினிமம் 1000 ருபீஸ்லேருந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு லேக்ஸ் கணக்கில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கோல்டு ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு சேதாரம் சேகுலியோ கிடையாது. ஸோ மித்த ஷாப்ஸில் வந்து மினிமம் பர்சன்டேஜ் அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுவாங்க. பட் லலிதா ஜுவல்லரியில் வந்து 0% வேஸ்டேஜில் நீங்கள் ஜஸ்ட் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எந்த ஒரு ஜுவல்லரியாக இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது சூப்பரான ஆப்ஷன் என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வச்சுருப்பீங்க, இல்லை ஏதாவது சீட்டு போன ஃபண்டு வந்து ஒரு 1,50,000 அந்த மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ உங்களால் மினிமம் வந்து ஒரு 15,000 இருந்தே ஒன் டைம் பேமெண்ட் ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும். அதாவது இது லைக் அ பாண்டு மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு உங்கள் கையில் இருக்கிற கேஷை கொண்டு போய் கொடுத்து அதை கோல்டாக என்ட்ரி போட்டு நீங்கள் அந்த ரிசிப்ட் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கலாம். டீட்டெயில்டாக அவங்க ஒரு பாண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு ஒரு 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் சேதாரம் சேகுலி இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு உங்களுடைய கோல்டை வந்து அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகைகளாக நீங்கள் மாற்றிக்கலாம். இது மினிமம் வந்து 15,000 சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து நீங்கள் எத்தனை லேக்ஸ்னாலும் நீங்கள் உங்கள் நேமில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே கொடுத்துருக்குற லேண்ட்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்றைக்கி உங்களோட சேமிப்பை ஆரம்பிங்க. ஏன்னா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்றைக்குமே உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பேட்டர்ன் வந்து அழகா ஸ்பைரல் மாதிரி கொடுத்து ஃப்ளவர் பேட்டர்னில் நிறைய ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பால்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மல்டி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீன், ஒயிட் அண்ட் பிங்க் ஷேடில் கரூர் கொடியில். இந்த செயின் வந்து உங்களுக்கு டபுள் சைடு முகப்பு வரும். அதாவது 2 பக்கமே உங்களுக்கு முகப்பு வரும். அந்த பக்கம் வந்து ஸ்டோன்ஸே இல்லாமல் பிளெயினாக பால் முகப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரே செயினில் 2 பெனிஃபிட். சம்டைம்ஸ் இந்த பக்கம் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ சாரீ வியர் பண்ணுறவங்களுக்கு 2 செயின் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி பெனிஃபிட்ஸ் இந்த ஒரே செயின்லேயே கிடைக்கும். இது நீங்கள் ஆர்டர் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச டிசைன்ஸில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேம் அதே ஸ்பைரல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகழகாக ரொம்ப மைன்யூட்டான ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பால்ஸுமே உங்களுக்கு க்ரீன் அண்ட் பிங்க்கில் ஆட் ஆகிருக்கு. இது ஜஸ்ட் உங்களுக்கு 31 கிராம்ஸில் வருது. தாலி செயினில் முகப்போடு போடுறவங்க இப்போல்லாம் ரிமூவபிள் முகப்பு வாங்குறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2-3 முகப்பு வாங்கி சேஞ்ச் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கரூர் கொடி போட்டிருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் சுந்தரி மாடல் செயின் போட்டிருக்கீங்கன்னா உங்களாலேயும் இந்த மாதிரி ரிமூவபிள் முகப்பெல்லாம் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும். ஸோ ஐடியா இருக்கிறவங்க அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக என்னால் வீடியோ போட முடியல. ரியலி சாரி. நிறைய பேர் வந்து புது புது வீடியோஸ் போடுங்க, ஸோ புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் இனிமேல் நீங்கள் கவலையே பட வேண்டாம். டெய்லி உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் வழக்கம் போல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கம்மிங் டேஸில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கலெக்ஷன்ஸ் டீட்டெயிலாக கொடுத்துருவேன். அதே மாதிரி வேஸ்டேஜும் கேட்டிருந்தீங்க. வீடியோவோட மேலே இனிமேல் டாப்பில் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். அதையும் பார்த்து நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குற இந்த மாடல் தான் நம்ம லலிதா ஜுவல்லரியில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அழகாக உங்களுக்கு லக்ஷ்மி கொடுத்து ஸோ ஆன்டிக் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதோடைய பாலிஷ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு காப்பர் பாலிஷ் இருக்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கும். அதாவது இந்த ஆன்டிக் ஜுவல்லரி லுக்கு விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நகாஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த செயின் வந்து சுந்தரியில் வீக்கட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு 33 கிராம்ஸ் வருது. இந்த செயின் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து கரூர் கொடி வேணும், இல்லை முறுக்கு செயின் வேணும்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக மிக்ஸ் மேட்ச் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் லலிதா ஜுவல்லரி குரோம்பேட் பிரான்ச்சில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அழகான ஒரு அன்னமயில் டிசைன் தான். ஸோ இது குட்டி அன்னம் மாதிரி இருக்குது, மயில் மாதிரி இருக்குது. டபுள் சைடு முகப்பு செயின் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு 3 பால்ஸ் பிளைனாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க், க்ரீன் அண்ட் ஒயிட் ஷேடில் அழகாக அன்னம் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு 34 கிராம்ஸ் தான் வருது. தாராளமாக நீங்கள் இதை டெய்லி வேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 முகப்பு செயின் இருக்கிற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேம் ஸ்பைரல் பேட்டர்னில். ஸோ அழகழகான ஒயிட் ஸ்டோன் ஃபுல்லாக பேரப் பண்ணியிருக்காங்க. 2 பக்கம் உங்களுக்கு பால்ஸ்லேயும் க்ரீன் ஃபுல்லாகவும் பிங்க் ஃபுல்லாகவும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 28 கிராம்ஸ் வந்து வெயிட் வருது. ஸோ ரொம்ப நாள் லாங் லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கரூர் கொடி ஆகட்டும், அதே மாதிரி சுந்தரி பேட்டர்ன் செயின்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அழகான காப்பர் ஷேடிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அழகாக லக்ஷ்மி மாடத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியும் கீழே ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு பேரப் பண்ணியிருக்காங்க. இந்த செயின் உங்களுக்கு 3 சவரன் வருது. 28 கிராம் வந்து வருதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் சேம் உங்களுக்கு அதே காப்பர் ஷேடிங்கில் தான். அதாவது டெம்பிள் ஜுவல்லரி இருக்கும்ல அந்த மாதிரி ஷேடில் அழகாக வந்து கலசம், அதாவது ஒரு கோவில் மாடம் மாதிரி கொடுத்து கீழே வந்து அழகாக ஒயிட், க்ரீன் அண்ட் பிங்க் ஸ்டோன்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே உங்களுக்கு சொந்தரி செயினில் தான் கொடுத்துருக்காங்க. சேம் உங்களுக்கு அதே ஒரு 3 to 3.5 பவுண்டில் தான் வருது. இன்றைக்கி நான் காமிச்சிட்ருக்கிற இந்த தாலி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து முறுக்கு செயினோ இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்கொயர் கட் மாடலோ நான் எதுவுமே காட்டல. ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த கரூர் கொடி அண்ட் வந்து இந்த சுந்தரி பேட்டர்ன் செயின்ஸ் தான் கேட்டிருந்தீங்க. அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன். எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் பார்க்கணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.